எங்கால் வரப்போறாரு, இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் மோட்சத்தை அள்ளி தரப்போறாரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஒருத்தர். என்னப்பா ஏதோ மத போதகம் மாதிரி இருக்குதப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாச்சா அப்படிலாம் கிடையாது. மத போதகம் தப்பாலாம் பேசிடக்கூடாது. நீங்கள் அவர் மேலே இருக்கிற ஒரு பற்றின் காரணமாக அப்படி பயங்கரமாக மிகையாக பேசியிருக்கார். யார் அவர், யாரை பற்றி இப்படி பேசியிருக்காரு பார்த்துருவோம் வாங்க. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர் தான். இது இப்போ நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்தியா பாகிஸ்தான் போரின் காரணமாக அண்ணனோட கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அழகாக வெயில் காலத்தில் மக்களுக்கெல்லாம் பயன்படுத்தணுமே ஒரு தண்ணீர் பந்தல் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு 1008 பிரச்சனை வந்திருக்கான் காவல்துறை தரப்புலேருந்து. அதனால் அண்ணன் டென்ஷன் ஆகி போலீஸ்காரங்கள்லாம் சும்மா காவல்துறை ஏவல்துறை ஆகிவிட்டது அப்படின்னு விமர்சனம்லாம் வைக்கிறார். அதோடு அப்படி ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும்போது இதுக்கெல்லாம் முடிவு கட்டினோம். 2026 இந்த ஊர் மக்களுக்கு எங்கள் எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து மோட்சம் தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார். அதை கேட்கல தான் இன்னும் மோட்சம் கீழ்ச்சானெலாம் பேசுகிறாரு. சரி ரைட்டு, அவர் நல்ல அபிப்பிராயத்தோடு இருக்கார், அவர் பேசுகிறாரு அப்படின்னு கேட்டாலும் அண்ணனோட காமெடிக்கு ஒரு அளவே இல்லை. இங்கே காமெடி கிடையாது. இங்கே வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் தான். அடுத்து ஒரு கண்டென்ட் இருக்குது, அதுதான் காமெடி. முதல்ல இதை கேளுங்க, அப்புறம் அடுத்துக்கு போவோம். நீ மிரட்டுறாங்க, உன்னை தூக்கி உள்ள போட்டுருவோம், கஞ்சா கேஸில் போட்டுருவோம். ஏண்டா லூசு பேட, விடிய விடிய டாஸ்மாக் வியாபாரம் நடக்குது, பார் நடக்குது. இதெல்லாம் இந்த போலீஸ்காரனுக்கு தெரியல, இந்த கூடநகர் போலீஸ்காரனுங்களுக்கு தெரியல. நான் உண்மையிலேயே காவல்துறையை மதிக்கிறவங்க. நாங்க 10 ஆண்டுகள் நான் அமைச்சராக இருந்திருக்கேன். ஒரு இதுக்கு கூட நான் எந்த காவல்துறையிட்டையும் நான் பேசினது கிடையாது. இப்ப கூட நான் இத்தனை வருஷம் ஆச்சு, சட்டத்துக்கு புறமாக கிரிமினலுக்காக யாருக்கும் நான் துணை போனது கிடையாது, பேசினது கூட கிடையாது. எங்க கட்சியே இந்த மாதிரி போட்டு மிரட்டி உருட்டிடலாம், போலீஸை வச்சு மிரட்டிடலாம், அடைக்கிடலான்னா இதெல்லாம் பம்பு வேகாதுரா. இதான் கருணாநிதி காலத்திலிருந்து பார்த்த கட்சி இந்த கட்சி. பச்சைப்பட்டு கொடுத்தா விவசாயம் செழிக்கும், வெள்ளைப்பட்டு கொடுத்தா மக்கள் சுபிச்சமா இருப்பாங்கன்னு பேசுவாங்க. மண்டுக முனிவருக்கு விமர்சனம் கொடுக்கும். அது மாதிரி எங்க பொதுச்செயலாளர் அவர் அடுத்த ஆண்டு இதே தமிழக மக்களுக்கு விமர்சனம் கொடுப்பார். எங்க பொதுச்செயலாளர் நல்லாட்சி கொடுப்பார். இந்த போத ஆட்சி, இந்த போலீஸ் ரவுடிகளுக்கு துணை போகிற போலீஸ் எல்லாம் தூக்கி எறிந்து விடுவார் என்பதை தெரிவித்து, இந்த அருமையான நிகழ்ச்சியை நீங்க தொலைக்காட்சியில் ஒரு பிட்டு கூட எடிட் பண்ணாம விடுங்க.